ஒருத்தன் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு தீர்மானிப்போம்? அவன் கண்ணோட கலரு, அவன் எப்படி இருக்கான், வெள்ளையா இருக்கானா கருப்பா இருக்கான்னு சொல்லிட்டு தான். ஆனா இந்த படம் நீங்க பார்த்தது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு விஷயமே இருக்கிறதா நீங்க யோசிக்க மாட்டீங்க. அழகுங்கிறது அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறதுல தான் இருக்கே தவிர அவனோட மூஞ்சிலையோ மிச்ச இதுலயுமே இல்ல. இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன டிசீஸ்னால மூஞ்சில ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவன் மூஞ்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் கேலி பண்ணுவானுங்க. அந்த கேலி கிண்டல்லாம் தாண்டி அவன் எப்படி வந்தான் சொன்ன படம் தான் த ஒண்டர். இது போதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு தடவை பார்க்க வேண்டிய படத்துல இது கண்டிப்பா இருக்கும். சோ ரொம்ப பேச வேணாம், இப்போ வாங்க கதைக்குள்ள போயிடறான். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பையன் தான் காட்டுறானுங்க. அந்த சின்ன பையன் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நாள் இருந்த மாதிரி காட்டுறானுங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் பிறக்கையிலேயே ஒரு வினோதமான ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டனால அவன் மூஞ்சில 20க்கும் மேற்பட்ட சர்ஜரி பண்ணனால அவன் மூஞ்சியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறி போயிருக்கும். ஸோ அதனாலேயே அவங்க பேரண்ட்ஸ் அவனை வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருப்பாங்க. அது அவனுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் படிச்சு அவனோட நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் இவனை இதுக்குள்ளேயே வச்சு வளர்த்தோன்னா அவனுக்கு உலகமே தெரியாம போயிடும். அப்படிங்கிறதுனால அவனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முடிவு பண்றாங்க. ஆனா இது யோகிக்கு கொஞ்சம் கூடவே முடிக்கல. ஏன்னா அவன் போனானா அவனை கலாய்ப்பாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினாலேயே அவன் வந்துட்டு போக மாட்டான். அப்படிங்கிற சொன்னாலுமே வேற வழி இல்லப்பா, நீ போனா உனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்லி அனுப்பி அவனை ஸ்கூல்ல சேர்க்க வராங்க. அப்பதான் அந்த ஸ்கூலோட வெளியில அந்த பிரின்சிபல் நிக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவர். சோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் தம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆபீஸ் ரூம்ல கூட்டு போறாரு. உள்ள போனா ஒரு 3 பசங்க உட்கார்ந்துருப்பானுங்க. அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டவன் பேரு ஜாக்கு, பக்கத்துல இருக்கிறவன் பேரு ஜூலியன். சோ இந்த பையன் தான் இப்ப நம்ம கிளாஸுக்கு புதுசா வந்திருக்கான். அவனை கொண்டு போய் சுத்தி காட்டுங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு பிடிக்கலனாலுமே பிரின்சிபால் சொல்லிட்டாருங்கிறது காரணத்தி எல்லாத்தையும் சுத்தி காட்டுறானுங்க. அப்புறம் போற வழியில ஜூலியன் சொல்றான், எப்பரா நீ எல்லாம் மூஞ்சி வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அது நம்ம ஓகிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த கவலையோட அவன் போயிட்டு கிளாஸ்க்குள்ளேயும் உட்கார்றான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில உங்களோட பேரண்ட்ஸ் அவனோட அக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை வெளியே கூட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஆகிட்ட எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் ஹெல்மெட் இருக்கும். ஸோ அதை போட்டு தான் வெளியே வருவான். ஏன்னா அவன் நார்மல் ஃபேஸோட வெளியே வந்தானா எல்லாருக்கும் இன்டெல் பண்ணுவாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவன் வந்துட்டு எப்பயுமே அந்த ஸ்பேஸ் சூட் மாதிரி போட்டிருப்பான். அவங்க அம்மா அப்பா கூட்டு போயிட்டு அந்த ஸ்கூல்கிட்டே விடுறாங்க. இன்னைக்கு ஓகியோட ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன்னா இப்பதான் அவன் ஸ்கூலுக்கே போகிறான். ஸோ அந்த ஹெல்மெட்டை கட்டிட்டு அவன் வெளியே நடந்து போயிட்டு இருக்கையில அந்த ஸ்கூலே இவனை ஒரு மாதிரி வினோதமா தான் பாக்குது. அப்ப அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உனக்கு பிடிக்காத இடத்துல நிக்கையில நீ உனக்கு பிடிச்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ அவன் ஸ்பேஸ் சூட் போட்டு நடந்து வர மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளேயும் வந்து உட்காடுறான். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் யாருமே அவனை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கையில அப்படியே லஞ்சும் வருது. உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. ஏன்டா எங்க எதிர்த்தாப்புல உட்காந்து சாப்பிட்ற, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப மன கஷ்டம் பண்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஜூலியோட ஃப்ரெண்டும் சிரிக்கிறானுங்க. அப்படியே கிளாஸ் நடக்க ஆரம்பிக்குது. சயின்ஸுங்கிறது அப்ப நம்ம ஹீரோ அதுல புலியா இருப்பான். ஸோ அதோட எல்லாத்தையும் அப்படியே சால்வ் பண்றான். அப்படி பீட்டு பீரியடுக்கு கூட்டு போறானுங்க. அங்கே பார்த்துட்டு ஜூலியனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வாண்டடா மேல பாலை தூக்கி அடிச்சு இவனோட தொல்லை பண்றானுங்க. கட் பண்ணா அவங்க அக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் எப்படா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கல. ஃபர்ஸ்ட் நாள் தானே நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதை அடிச்சுட்டு அவன் போயிடுறான். எல்லாரும் காரிடோர்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில அப்பதான் அவங்க எல்லாருமே கேட்பாங்க, என்னடா தம்பி எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கல. ஏன் என்ன ஆக போகுது, நானும் எல்லா பசங்க நார்மலா தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் நார்மலா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறான் பாவம். அதோட அவங்க அம்மா சமாதப்படுத்துறதுக்காண்டி போய் உட்காந்துருச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க அக்காவும் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்படியே எங்கிட்ட அவங்க அக்காவை தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோக்கு ஆபரேஷன் பண்ண நாள்ல எப்பயுமே நம்ம ஹீரோயின் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்து இருந்திருப்பா. ஒரு அம்மா மாதிரி பார்த்து இருந்திருப்பா. நம்ம வியாவுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது மாதிரி யாருமே அவ்வளவா இல்ல. ஒருத்தி மட்டும் இருந்தா. இப்ப வேற ஸ்கூல் மாறினால அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப கட் ஆயிருச்சு. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பேரு மிராண்டா. சோ வேற ஸ்கூல் போனனால அந்த பொண்ணு இவளோட பேசுறது கட் பண்ணிட்டா. இப்படியே கட் பண்ணிட்டு இவ புதுசா இப்போ ஒரு ஸ்கூல்ல தான் வந்து ஜாயின் பண்றான். அந்த இடத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அங்கதான் மிராண்டாவும் இருக்கா. வியாங்கிட்டு வாண்டடா போயிட்டு மிராண்டா கூட பேச ட்ரை பண்றான். இந்த மாதிரி நீ சம்மர் கேம்ப் போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேன், ஆனா நீ வந்துட்டு என் கூட பேசவே இல்லை பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. வியாவோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு அங்கிட்டு போயிட்டு வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுக்கிட்டு இருப்பா. அந்த சோகத்திலேயே போயிட்டு இருக்கையில அப்பதான் நம்ம வியா ஜஸ்டிங்கிற ஒரு பையனை பாக்குறா. அவங்க 2 பேரும் பிளேசி நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க மிராண்டாவும் விவியும் எடுத்துக்கிட்டு எல்லா போட்டோவையும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவ இப்ப நம்மளோட கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறா வியா. அடுத்த நாள் ஆகுது, அந்த ஸ்கூல்ல ஒரு டிராமா மாதிரி நடத்த போறாங்க போல. சோ அதுக்கு நம்ம ஜஸ்டின் தான் ஹீரோவா இருப்பான். அப்ப இவ போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வியா போவாளா. அப்பதான் நம்ம மிராண்டா கேட்கிறா. அவ தான் அதுல ஹீரோயினியாவும் இருப்பா. அப்ப மிராண்டா கேப்பா விவியை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கல, நான் ஜஸ்டினை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு போறாளா. இது இவளுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸா இருக்கு. ஏன்னா இவளுக்கு ஜஸ்டின் மேல கொஞ்சம் கண்ணு. அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் நல்லா பழகிக்கிறான் அந்த ஸ்கூலுக்கு. அப்படியே அன்னைக்கு ஒரு டெஸ்ட் நடத்துறாங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ நல்லா போட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல இருந்த ஜாக்குக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கையில நம்ம ஹீரோ வாண்டடா கூப்பிட்டு இந்த பாத்து எழுது அப்படிங்கிற சொல்லவும் நம்ம ஹீரோல இருந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரானுங்க 2 பேரும். இப்ப எப்பயுமே ஜூலியன் கூட தான் ஜாக் உட்காந்து சாப்பிடுவான். இப்ப பார்த்தாக்கா நம்ம ஹீரோ கூட தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே சாயங்காலம் ஆகுது. ஓகியோட அம்மா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா கூப்பிடுறதுக்காண்டி. அப்ப அவனை விட வரைக்கும் வந்து நம்ம ஜாக் விட்டுட்டு போவானா. அவங்க 2 பேரும் ஒன்னா போறதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் ஆகுது, அவன் வீட்டுக்கும் வந்து விளையாடவும் செய்யறான். இங்கிட்டு வியாவும் ஜஸ்டினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா
ஆன மாதிரி தான் தெரியுது. அப்படியே கட் பண்ணாக்கா அந்த ஊரில் இப்போ ஹாலோவின் ஃபெஸ்டிவல் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு போயிருக்காங்க. இது ஓகிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவன் மாஸ்க் போட்டுக்கிட்டானா அவனை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருமே ஒரு தனியாக ஒரு மாஸ்க் போட்டிருக்கானுங்களா. ஸோ யாருமே இவனை எல்லாரும் மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணவும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே வந்துக்கிட்டே ஜாலியாக வீட்டை வந்து பார்த்தாக்கா ஜூலியனோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பின்னாடி இருந்தவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னா ஜூலியன் என்ன சொல்றானே, ஏன் நீ அவன் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, எங்க கூட தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்பதான் ஜாக் சொல்ல ஆரம்பிக்கிறான், அவங்களோட அம்மாவும் நம்ம பிரின்சிபலும் கப்பல் தானே அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கான். இன்னொன்று வாயை விட்டுறான், என்னன்னா இந்த மாதிரி நல்லா பிறந்ததுனா எப்பயோ தப்பான முடிவு எடுத்திருப்பேன்னு சொல்லி கேட்டவுடனே அவனுக்கு மனசே உடஞ்சு போயிருது. ஓகிக்கு அழுதுகிட்டே வீட்டில் போய் உட்காந்துருப்பானா. அப்பதான் அந்த இடத்துக்கு வியா வரா. வந்ததுக்கப்புறம் என்னடா இங்கே உட்காந்துருக்குன்னு சொல்லி கேட்கல. ஆமாக்கா, ஏன் இங்கே நீ மட்டும் இப்படி பண்ணுறாங்க, எல்லாருமே என் கூட உண்மையாக பழக மாட்டேங்கிறானுங்க, எல்லாருமே கூட பொய்யா பழகி என்னை கடைசியில் மனசு உடச்சிடறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கல. அந்த ஜாக் பையன் சொல்கிறான், அவன் மட்டும் என்ன மாதிரி பிறந்திருந்தானா எப்பயோ சூசைட் பண்ணி செத்துருப்பானா, அவளுக்கு பாவம் அவனோட கஷ்டம் புரியுதா, சிரிவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாலோவினை நல்லா கொண்டாடுறானுங்க. அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஜாக்கு ஆகி கிட்ட பேசுறதுக்காண்டி வருவானா. ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அங்கேருந்து போட அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ணிட்டு போவோம். அவனுக்கு புரியவே இல்லை. இப்போதான் காட்டுறானுங்க இந்த மாதிரி நம்ம ஜாக்கோட வாழ்க்கையை. அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சில கட்டாயத்தினால தான் அவன் அன்றைக்கி பேசியிருப்பான். அவனுக்கு வந்துட்டு நல்லா கெத்தாக இருக்கிறவங்களோட சேர்ந்தா நல்லா இருக்கும்ல. ஸோ அதனாலேயே அவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான். மற்றபடி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான். அன்றைக்கி மதியம் சாப்பிட்ற இடத்துக்குமே நம்ம ஜாக்கு ஆகிய பார்க்க போகல, இங்கெல்லாம் உட்காரதப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க வந்து கிளம்பிடுறான். அப்போ தான் அந்த இடத்துக்கு சம்மர்னு ஒரு பொண்ணு வரா. வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ தான் சம்மர் கேட்குறான், இந்த மாதிரி நீ ஏன் ஜாக் கூட பேச மாட்டேன்னு சொல்லி கேட்கல. அப்போ தான் நான் சொல்லுவேன், ஆனால் நீ அதை வந்துட்டு அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அன்றைக்கி நடந்ததெல்லாம். இங்கிட்டு கட் பண்ணாக்கா நம்ம விவியும் ஜஸ்டினும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படியே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. வீட்டுக்கே நம்ம விவி ஜஸ்டினை கூட்டு வந்துடுறா. அங்கிட்டு அவங்க 2 ஒன்றா சுற்றுறதை பார்த்துட்டு அந்த மிரண்டாவுக்கு கொஞ்சம் வயிறு எரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு நம்ம ஓகே கூட பேச ஆரம்பிக்கிறா. எப்படா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கல. ஓகே, நான் இத்தனை நாள் ஏன் ஃபோன் பண்ணாமல் இருந்தேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லல. நானும் உன்னை மிஸ் பண்ணேன், ஏன் இப்போ இதெல்லாம் வரதில்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சின்ன வேலையாயிடுச்சு, ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கல. அப்போ வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், உங்கள் அக்காவும் தான் சொல்லல, இதான் ஏன் என்கிட்ட சொல்கிறேன், நீயே சொல்லிடலாமேன்னு சொல்லல. அவள் ரொம்ப அழுகிறா. இப்போ மிரண்டாவை தான் கட்டுறாங்க. நம்ம மிரண்டாவும் ஹீரோயினும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருப்பானுங்க. இத்தனைக்கும் அந்த மண்டையில் போடுற அந்த ஹெல்மெட்டுமே நம்ம மிரண்டா தான் நம்ம ஓகிக்கு வாங்கி கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் நம்ம மிரண்டாவுமே அவள் பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த சம்மர் கேமும் போயிருப்பா. போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த பணக்கார பசங்கள்லாம் ஏன் வியா கூடலாம் சேர்ற, ஸோ சேராத, நீ எங்கள் பக்கம் வந்துன்னு சொன்னனால தான் அவள் சேராமே செல்ஃபிஷாக இருந்திருப்பா. அப்படியே கிறிஸ்மஸும் வருது. எல்லாருமே அந்த பனியில் விளையாண்டுட்டு இருக்கையில அப்போ நம்ம ஜாக்கும் வரா. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கை காட்டலாம் அவன் அப்போ அவாய்ட் பண்ணுறனால அப்படியே சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்கூலுக்கு வரானுங்க. வந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல சம்மர் தான் இப்போ ரொம்ப நேரம் ஓகி கூட சுற்றுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இவன் போயிட்டு இந்த மாதிரி ஏன் அவங்க என் கூட பேச மாட்டேங்கிறான்னு தெரியல, ஏன் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கல. அதான் சம்மர் சொல்கிறா, இந்த மாதிரி நான் சொன்னதான் சொல்லாத, ஆனால் ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்கிறேன், கோஸ்ட் மாஸ்க்குன்னு சொல்லல. இது அவனுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. போய் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்போ தான் அவனுக்கு புரியுது. இந்த மாதிரி அவன் அந்த காசு பேசிக்கிட்டு இருக்கையில பின்னாடி ஒரு கோஸ்ட் மாஸ்க் போட்ட ஒரு பையன் இருந்திருப்பான். அதுதான் ஓகிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிருது. அப்படியே அன்னைக்கு சாயங்காலம் டீச்சர் வந்துட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. ஸோ நீங்கள்லாம் பேராக தான் பண்ணணும், உங்களோட பேரை நீங்களே தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த ஜூலியன் பையன் வந்துட்டு நம்ம ஜாக்கை கூப்பிடுறான். அப்போ நம்ம ஜாக் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு ஓகிக்குள்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஓடுது. அப்போ ஜூலியன் வந்துட்டு நம்ம ஜாக்கி கிட்ட சொல்கிறான், டி போய் அந்த கொடூர மூஞ்சிங்கிட்ட ஏடா நீ பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என் ஃப்ரெண்டே ஏடா சொன்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கு ஜூலியனை போட்டு சாத்துன்னு சாத்திடுறான். இதனால ஜாக் 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு வீட்டில் காட்டினாக்கா நம்ம வியானா நடிக்க போகிற ட்ராமாவுக்கு பேரண்ட்ஸ் எல்லாரும் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கல. அதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஓரமாக ஒரு ரோல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ அது போய் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வரதில் எனக்கு விருப்பமே இல்லை, யார் வராதிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஓகி கேட்குறான், இந்த மாதிரி நான் வரவான்னு சொல்லி கேட்கல. இல்லடா, நானே ஒரு ஓரமாக தான் இருக்க போகிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்போ ஓகே சொல்கிறான், நான் மூஞ்சிலாம் கஷ்டமாக இருக்கிறதுனால தானே நீ என்னை கூப்பிட்டு போக ரொம்ப இது பண்ணுற போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம ஹீரோ வந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். மைன்கிராஃப்ட் ஜாக்கோட தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்துட்டு அதில் சேட் பண்ணுற மாதிரி இருக்குமா, என்னை மன்னிச்சிடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக் அனுப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஏற்றுக்கிறான். இங்கிட்டு ட்ராமா நடக்கிற இடத்துல நம்ம வியானாவோட இது பார்க்கலனாலும் ஜஸ்டின் நடிச்சா பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க இங்கிட்ட அவங்களோட பேரண்ட்ஸ். அப்படி இங்கிட்டு போனதுக்கப்புறம் ஜஸ்டின் போய் மிராண்டாட்ட கேட்குறான், உன் பேரண்ட்ஸ் வரையான்னு சொல்லி கேட்கல. இல்லை எங்கள் அம்மா அப்பா வந்து 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஸோ 2 பேரும் பாதி போனனால நான் யாரையும் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இந்த மாதிரி வியாவோட அம்மா எனக்கு என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லல தான். அப்போ தான் இவளுக்கு கில்ட் ஆகுது. ஏன்னா அவங்க இவளையும் ஒரு பொண்ணாக தான் பார்த்துருப்பாங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, படக்கு நான் இங்கே நடத்துகிற ஒருத்தன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த ரோலுக்கு நான் செட் ஆக மாட்டேன், வியாவே நடிக்க வைங்க, அவள் தான் நல்லா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீயே பண்ணுன்னு சொல்லல. இல்லை என்னை விட அவன் நல்லாவே பண்ணுவா, ஸோ அவள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லல, ஏதோ ஒன்று பண்ணி தொடங்கி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடுறா. அன்னைக்கான சாயங்காலம் நம்ம வியோட பேரண்ட்ஸ் ஜஸ்டின் மிராண்டா ஓகின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனும் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறானுங்க. அதில் நம்ம ஹீரோவும் ஜாக்கும் பண்ணது தான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குது. இதனாலேயே அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது ஜூலியன் அவனை பார்க்குற நேரம் ஃபுல்லாக தப்பாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போகிறான். இதெல்லாம் எப்படியோ தெரிஞ்ச அந்த பிரின்சிபல் இந்த மாதிரி இவனை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்க அப்பா அம்மாட்ட. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்க போல. ஸோ அதனாலேயே அவனுக்கு ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லல. என் பையனை சஸ்பெண்ட் பண்ண நீங்கள் யார்? நான் வேற ஒரு நல்ல பெரிய ஸ்கூல்லேயே படிக்க வைப்பேன். இதெல்லாம் ஒரு டப்பா ஸ்கூலு. இதுலேருந்து உங்களுக்கு பிடிக்கலனா இவனுக்கு இப்போ டிசி கொடுத்துருங்கன்னு சொல்லல. ஜூலியனால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவனுக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். எவ்வளவோ அம்மா அப்பாட்ட பேசி பார்த்தாலும் அவங்க கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ எல்லாரும் போகிற நேரத்தில் நம்ம ஜூலியன் அவனை மனசை திறந்து இந்த மாதிரி நான் தான் பண்ணது தான் தப்பு, ஸோ என்னை மன்னிச்சிருங்க சார்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்படியே ஆகியோட ஸ்கூல்ல இருந்து ஒரு கேம்ப் மாதிரி கூட்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துல கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆகி. அங்கே படத்தெல்லாம் ஓட்டி கட்டிட்டு இருக்கையில நம்ம ஜாக்கு வெளிவாசத்தனை சுற்றிடுவான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கையில அப்பதான் அவனோட ஸ்கூலோட பெரிய பசங்களாம் வந்து இவனை தோற்றத்தை வச்சு கேலி பண்ணிட்டு இருக்கையில யாரா கேலி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவன் அடிப்பானா. ஆனா நம்ம ஜாக்குமே தட்டி விட்டுறானுங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஜூலியனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வரானுங்க. வந்ததுக்கப்புறம் யாரோட ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு குண்டக்க மண்டுக்கு அடிச்சு சாத்துறானுங்க. அப்படியே சாரி ஆகி நான் உன்ட்டு பண்ணதுதான் தப்பலாம், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி கண் கலங்கிடுறான். அந்த கேம்ப் முடிச்சு வரையில நம்ம ஹீரோவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டானுங்க. அப்படியே கட் பண்ணாக்கா இன்னைக்கு நம்ம ஹீரோவோட கிராஜுவேஷன் டே. அந்த ஹெல்மெட் வேணும்னு சொல்லி நம்ம ஓகி கேட்க அப்போ உங்கள் அப்பா சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த ஹெல்மெட் போட்டு நீ வாழ போகிற? நீ ஒவ்வொரு தடவையும் நீ வெளியே போகல எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவானுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்மளோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க பேசிட்டு மறந்துட்டு எப்போ வேணா போயிடுவானுங்க. ஸோ அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, ஸோ இப்போ வா போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டு போகிறாரு. நம்ம பிரின்சிபல் சார் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பீச் அவன் பண்ணுறாரு. ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம். எதனால தான் நல்லா படிக்கிறதுலையும் டிசிப்ளினாக இருக்கானா, பேரண்ட்ஸுகளுக்கு மதிப்பு கொடுக்குறானா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி இந்த தடவை ஒருத்தனை தேர்ந்தெடுக்கும். அவன் பேர் தான் ஓகி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறானுங்க. பாவம் எல்லாரும் அவங்க அம்மாலாம் கட்டி பிடிச்சி அனுப்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவன் இந்த இடத்துக்கு வரணும்னா அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ மேலே போனதுக்கப்புறம் அப்படியே அதை போட்டு விட்டதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் ஒன்று ஓடுது. இதுக்கு காரணம் நான் மட்டுமே இல்லை, இந்தா கீழே சந்தோஷமாக கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்களே இவங்க எல்லாருமே தான் என்னோட டீச்சரு, என் அம்மா அப்பா, என் அக்கா, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காரணம். இது காரணம் நான் மட்டுமே இல்லை, இவங்களும் சேர்ந்ததுனால தான். அதனால தனியாக இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.